ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு ஆல்ரெடியாக இந்த வீட்டில் இருக்க ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே மனுஷங்களாகவே நடந்துக்கவே இல்லை. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு கேவலமாக நடத்தும் போது நம்ம நந்தினியால் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும்? சுத்தமாகவே அந்த வீட்டில் இருக்க முடியாமல் தான் சரி சுந்தரவல்லிக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி திரும்பி இருந்து சொல்லி மாதவியும் சுரேகாவும் காதில் வாங்கி அவளுங்க ஒரு புதுசாக பிளான் போட்டு நம்ம நந்தினியை இந்த வீட்டிலேருந்து போக விடாத அளவுக்கு ஆக்கிட்டாளுங்க. அதனால் நம்ம நந்தினி வேறு வழியே இல்லாமல் இங்கே தான் திதி கொண்டாடுற நிலமை வந்தது. ஆனால் நம்ம நந்தினி நிறைய டைம் அருணாச்சல ஐயா கிட்டே கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி அம்மா எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா, ஏன் நீங்கள் அவங்கள ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்கள் ஐயான்னு சொல்லிட்டு எவ்வளோ வாட்டி கேட்டாங்க. நம்ம நந்தினி அருணாச்சலம் இருந்துக்கிட்டு நம்ம சுந்தரவல்லி மேலே உள்ள நம்பிக்கையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கோவக்காரி தான். ஆனால் எதில் கோவப்படணும்னு அவளுக்கு தெரியுது. இந்த மாதிரி விஷயத்துலாம் கண்டிப்பாக கோவப்பட மாட்டான் நந்தினி, நீ தைரியமாக சிறப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம நந்தினியும் சந்தோஷமாக அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் இன்வைட்டும் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த சுந்தரவல்லி என்கின்ற தாய்க்குளம் அங்கேருந்து வந்து யார் வீட்டில் யார் திதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காலாலேயே எல்லாத்தையும் எட்டி உதைக்கும் போது நம்ம நந்தினியோட மனசு அப்படியே உடஞ்சிடுதுங்க. ஏன்னா அம்மானாலே ஒரு சென்டிமெண்ட் தான், அவங்கள போயிட்டு திதி பண்ண விடாத காலால் எட்டி வச்சா எந்த பொண்ணால் தான் தாங்க முடியும்? நந்தினி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை விட இப்போ சுந்தரவல்லி பண்ணாங்க பாருங்கள், இந்த ஒரு கஷ்டத்தில் சுத்தமாக மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமாக எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வச்சுட்டாளுங்க. நந்தினி வச்சதுமே சுரேகாவுக்கு மாதவிக்கு ஒரே பதட்டம். ஐயோ இவ வீட்டை விட்டு போனால் நம்ம அம்மா வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, சூர்யாவுக்கு அவங்க வந்தால் நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேறாது அப்படின்றதுக்காக நம்ம நந்தினி இந்த வீட்டோட வச்சுக்கணும், ஆனாலும் குடும்பம் பண்ணணும் நம்ம நந்தினியை. இது மாதவி சுரேகாவோட எண்ணம். இப்படி இருக்க நம்ம நந்தினிக்கு இல்லை இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, நீங்கள் யார் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பேக்கு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அருணாச்சல கெஞ்சிறாரு. கெஞ்சினது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம நந்தினி கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா கேட்கவும் முடியாது, இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிற இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியாது? அதை நம்ம நந்தினியும் பண்ணுறாங்க. நந்தினி இப்படி கிளம்புறதுக்கு மன கஷ்டமாக கிளம்புறதுக்கு முழுக்க காரணம் சுந்தரவல்லி தானே. அதனால் நம்ம அருணாச்சல ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்காது சுந்தரவல்லி, வீட்டை விட்டு தயவு செஞ்சு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பல்லார்னு அறையிறாரு சுந்தரவல்லியை. அந்த பார்க்குற காட்சியை நமக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்துகிற ஒருத்தவங்க அடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் நம்ம அருணாச்சல ஐயா பண்ணார். இதுக்கு மேலே நம்ம நந்தினிக்காக எல்லா இடத்துலையும் நின்று பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.